சென்னை சேலையூர் பகுதியில் பஞ்சமெத்தை தயாரிக்கும் கடையில் ஏற்பட்ட தீ பரவியதில் பிரியாணி கடை மற்றும் பேக்கரி தீப்பிடித்து இருந்தது. மேலும் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வசந்த். வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் அடுத்தடுத்து 3 கடைகளில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது சேலையூர் பகுதியில் ஆரோக்கிய பேக்கரி மற்றும் TR பிரியாணி கடை உள்ளது. இந்த 2 கடைகளுக்கும் நடுப்பகுதியில் இந்த மெத்தைகள் தயாரிக்கும் கடையும் ஒன்று உள்ளது. அதாவது பழைய மெத்தைகளை புதுப்பிக்கும் கடை அது. இதன் அருகில் இன்று காலையில் வெல்டிங் வேலை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென மெத்தை தயாரிக்க வைக்கப்பட்டிருக்கும் பஞ்சில் நெருப்பு ஏற்பட்டு மளமளவென எரிய துவங்கியது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததாலும் பஞ்சு கடையில் ஏற்பட்ட நெருப்பு என்பதாலும் அடுத்தடுத்த கடைகளில் வேகமாக பரவியது இந்த நெருப்பு. இது அடுத்த கடையில் உள்ள இந்த பிரியாணி கடை, பேக்கரி கடை என 2 கடைகளும் என அந்த மெத்தை கடை என மொத்தம் 3 கடைகளும் கொழுந்துவிட்டு இருந்தது. அருகில் நின்று வெல்டிங் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் மூலமாக இந்த நெருப்பு பரவியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த நெருப்பு பரவ துவங்கியவுடன் அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த நெருப்பு எரிய துவங்கிய ஒரு சில வினாடிகளிலேயே பயங்கரமாக அடுத்தடுத்த கடைகளில் பரவியது. இதனால் அருகிலேயே சேலையூர் காவல் நிலையம் இருப்பதால் உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களை அப்புறப்படுத்திவிட்டு தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தற்சமயம் 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த 10க்கும் மேற்பட்ட இந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த பிரியாணி கடை மற்றும் பேக்கரி கடை 2 கடைகளிலும் எரிவாயு சிலிண்டர் போன்ற பொருட்களும் இருப்பதால் வெடித்து சிதறும் வாய்ப்பும் உள்ளது. எனவே பொதுமக்களை அப்புறப்படுத்தியதோடு சேலையூரில் இருந்து மேடவாக்கம் நோக்கி செல்லும் சாலையில் முற்றிலுமாக இந்த போக்குவரத்தை தற்சமயம் தடை செய்து இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்.